வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. போக்கோ F6 5G மொபைல் ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைலாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 அப்படின்னு ஒரு சூப்பரான சிப் செட்டில் ரன் ஆகுது. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz 1.5K AMOLED டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு சொல்கிறாங்க. ஸோ 2 கலர் வேரியன்ட் இருக்குது. ஒன்று பிளாக் கலர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் மாதிரி தெரியுது. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,000 போட்டுருவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு சேல் அப்போ மட்டும்தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை 28,000 மாற்றுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ப்ரைஸ் டீட்டெயில்ஸை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சேல் வந்து 29th May 12 PM அப்படின்னு போடுறாங்க. ஓகே, இப்போ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு வருவோம். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000, 32,000, 34,000 இந்த ப்ரைஸ் வேரியண்ட்டில் இருக்குது. அதாவது 8 + 256 GB பார்த்தீங்கன்னா 30,000, 12 256 பார்த்தீங்கன்னா 32,000, 12 512 GB பார்த்தீங்கன்னா 34,000. ஃபஸ்ட்டு சேலில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஆஃபர் கொடுக்குறாங்க. 8 256 உங்களுக்கு 26,000 கிடைக்குது. அண்டு 12 256 28,000. அண்டு டாப் வேரியண்ட்டு 12 512 GB வேரியண்ட்டு 30,000 கிடைக்கிறதா அவங்களுக்கு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சேலில் பார்த்தீங்கன்னா 1+1 அதாவது 2 years வாரண்ட்டி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிப் செட்டு அண்ட் ஆல்சோ கூலிங் சிஸ்டம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ LPDDR5X RAM அண்ட் UFS 4.0 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.5K ரெசல்யூஷன், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எல்லாமே அப்படியே HSல உங்களுக்கு போக்கோ X6 ப்ரோவில் இருக்கிறது அப்படியே டிட்டோ இதுலேயும் இருக்குது. பட் போக்கோ X6 ப்ரோவோட உங்களுக்கு AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 1.5 million ப்ளஸ் அப்படின்னு போடுறாங்க. ஸோ அதில் வந்து 1.4 million கிட்ட போட்டிருந்தாங்க. பட் எப்படி பார்த்தாலும் 1.2 1.3 million கிட்ட நமக்கு கிடைக்கும். ஸோ அதை விட இது வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா 8300 அப்படின்னு ஒரு மீடியாடெக் டைமென்சிட்டி ப்ராசஸரில் ரன் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 இது கிட்டத்தட்ட 8 Gen 3க்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 8 Gen 2 விட கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது IQ Neo 9 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை விட இது வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன் பர்டிகுலராக பார்த்தா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமிங் மொபைல். ஸோ கேமிங் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இதை விட பெஸ்ட் அண்ட் பெட்டரான கேமிங் மொபைல் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டாப் வேரியண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்டு பில்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த போக்கோ X6 Pro 5G மொபைலில் கொடுத்த மாதிரி ஒரு லெதர் ஃபினிஷில் ஒரு வேரியன்ட் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் லெதர் பேக்கில் எதுவும் கொடுக்கல. ஸோ போக்கோ X6 Pro தான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் சூப்பரான சவுண்டு குவாலிட்டி எனக்கு கிடைக்குது. ஸோ அதை விட இது பெட்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் டால்பி விஷன் சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கேமராவில் HDR10+ல் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வீடியோ அண்டு டிஸ்பிளே அண்ட் ஆல்சோ ஸ்பீக்கர் இது எல்லாமே ரொம்பவே சூப்பரான ஒரு அம்சமாக தான் இதில் இருக்குது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் போட்டு ஒரு சூப்பரான AnTuTu ஸ்கோரும் இருக்குது. ஸோ கேமிங்க்கு ஒரு சூப்பரான ஒரு மொபைல் வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் இது ஒன்று தான் இப்போதைக்கு டாப் வேரியண்ட்டு. ஸோ ரியல்மி GT 60 இந்த மொபைலை விட இது வந்து பல மடங்கு பெட்டரான சாய்ஸு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டே உங்களுக்கு 256 GB வேரியண்ட்டு, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து UFS 4.0 கொடுக்குறாங்க. ஸோ பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,999 அதாவது 30,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதில் இப்போதைக்கு கார்டு ஆஃபர் 2,000 தான் காமிக்குது. ஸோ 26,000ல் கிடச்சுன்னா உங்களுக்கு மொபைல் வந்து சூப்பரான சாய்ஸு. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 MP சோனி கேமரா கொடுக்குறாங்க. அது வந்து சூப்பரான விஷயம். OIS + EIS 2 சப்போர்ட்டுமே இருக்குது அப்படிங்கிறதுனால வீடியோ ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்கும். அண்டு செல்ஃபியும் பார்த்தீங்கன்னா 20 MP செல்ஃபி கேமரா. பட் ரியரில் மட்டும்தான் 4K 60 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். செல்ஃபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p 60 FPSல தான் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணலாம். போக்கோ X6 Proவில் பார்த்தீங்கன்னா செல்ஃபியில் 1080p 60 FPS இருக்குது. அண்டு ரியரில் 4K 30 தான் போக்கோ X6 Proவில் இருக்குது. பட்டு இந்த பர்டிகுலர் F6ல் உங்களுக்கு 4K 60 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி வித் 90 வாட் சார்ஜர் உங்களுக்கு 90 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல் உங்களுக்கு கையில் கிடைக்குது. பட் டப்பாவில் 120 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மியில் 120 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5500 mAh பேட்டரியும் கொடுக்குறாங்க.
ரியல்மியில் உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, இதில் ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டிஸ்பிளே தான் பிடிக்கும். உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே தான் வேணும்னு நினச்சிங்கன்னா ரியல்மி GT60 செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ளாட் டிஸ்பிளே தான் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு போக்கோ F6 ஆர் போக்கோ X6 Pro இந்த 2 மொபைலில் ஒன்று செலக்ட் பண்ணலாம். IQ Neo 9 Proவை செலக்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 அண்டு HyperOS கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான 5G பேண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண மொபைல்ஸில் எனக்கு 5G நெட்வொர்க் ரொம்ப சூப்பராக வருது அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் போக்கோ X6 Pro 5G மொபைலில் தான் 5G நெட்வொர்க் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணி ஆகணும் இந்த இடத்துல. வெயிட் பார்த்தீங்கன்னா 179 கிராம் தான் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். அண்டு திக்னஸ் வந்து 7.8 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மியோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். பேட்டரியும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 mAh கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேமிங் மொபைல். இதை விட பெஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு கிடையாது. Wi-Fi 6 கொடுக்குறாங்க அண்ட் Bluetooth 5.4 இருக்குது, NFC சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு AI ஃபியூச்சரும் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 26,000லேருந்து 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதை விட பெஸ்ட் அண்ட் பெட்டரான மொபைல் இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ போக்கோ F6 ஒன்று மட்டும்தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதை விட பெட்டரான சாய்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மொபைல்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு சாய்ஸு போக்கோ F6 செலக்ட் பண்ணலாம். செகண்ட் சாய்ஸ் வேணால் நீங்கள் ரியல்மி GT60 செலக்ட் பண்ணலாம். தேர்ட் சாய்ஸ் வேணால் போக்கோ X6 Proவை செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 மொபைல் தான் இப்போதைக்கு பெஸ்ட்டு கேமிங் மொபைலாக இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் ரியல்மியை செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 128GB வேரியண்ட்டை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 256GB வேரியண்ட்டாவது செலக்ட் பண்ணுங்கள். அதில் தான் 4.0 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க UFS ஸ்டோரேஜ். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.